எதுவும் நிச்சயமற்றது என்று இருக்கும் இன்றைய உலகில் ஒருவரை முழுமையாக நம்புவது கடினமான காரியம். வணிக உலகை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். வெற்றிகரமான நவீன நிறுவனங்கள் கூட்டாண்மைகளை உருவாக்கும் போது எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன? அதுதான் நீண்ட கால நம்பிக்கை, லாங் ட்ரஸ்ட். உடனடி லாபத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் குறுகிய கால வர்த்தகங்கள் விரைவில் முறிந்துவிடும். இருப்பினும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒருவரை பாதுகாப்போம் என்ற உறுதியான அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அமையும் கூட்டாண்மை நெருக்கடி காலங்களில் அதன் உண்மையான சக்தியை வெளிப்படுத்துகிறது. ஒப்பந்தத்தின் சிறு எழுத்துக்களுக்கு அப்பால் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் போது அந்த உறவு வணிகத்தை தாண்டி ஒரு உண்மையான கூட்டாண்மையாக மாறுகிறது. ராகாப் என்பவர் இந்த வகையான உயிரை பணயம் வைக்கும் நம்பிக்கை வர்த்தகத்தை மேற்கொண்ட ஒரு பெண் ஆவார். இஸ்ரேலிய உள்ளவாளிகளை மறைத்து வைத்த பிறகு எரிகோ கோட்டை சுவர்கள் விரைவில் இடியும் என்பதை ராகாப் உணர்ந்தார். அவர் உளவாளிகளிடம் ஒரு முன்மொழிவை வைத்தார். நான் உங்களுக்கு தயவு செய்தபடியே நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடுங்கள். யோசுவா 2:12. பண்டைய கால கலாச்சாரத்தில் ஆணையிடுவது, சத்தியம் செய்வது என்பது ஒரு புனிதமான சமூக நெறியாகும். அதை ஒருவன் தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும். குடும்பத்தை பாதுகாப்பது என்பது மற்ற அனைத்தையும் விட முன்னுரிமை பெற்ற மதிப்பாக இருந்தது. ராகாப் அவர்களின் உயிரையே பிணையாக கொலல் வைத்து ஒரு பரஸ்பர நம்பிக்கை உறவை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். எபிரேய மொழியில் ஆணையிடுவது ஷபா என்ற சொல் சேவு என்ற சொல்லிலிருந்து வந்தது. இது ஒரு முழுமையான வாக்குறுதியை குறிக்கிறது. நவீன சொற்களில் இது எந்தவொரு சட்டபூர்வமான ஒப்பந்தத்தையும் விட வலிமையான மற்றும் நிலையான நீண்ட கால நம்பிக்கையே நிறுவும் செயலாகும். நண்பர்களே, ராகாபின் கதை நமக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவின் ஒரு முன்னோட்டம். நம் வாழ்க்கையும் ராகாபைப் போலவே நிலையற்றது. ஆரோக்கியம், நிதி, உறவுகள் என எது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் இடியக்கூடிய எரிகோ சுவர்களைப் போன்ற உலகில் நாம் வாழ்கிறோம். இத்தகைய காலங்களில் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மிகவும் நம்பகமான ஒப்பந்தத்தை நமக்கு வழங்குகிறார். இயேசுவின் சிலுவை மரணம் என்பது கடவுள் நமக்காக எழுதிய இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒப்பந்தம் ஆகும். மேலும் அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது அந்த ஒப்பந்தம் இன்றும் செல்லுபடியாகும் என்பதற்கான உத்தரவாத காசோலை கேரண்டி செக் ஆகும். இயேசுவை நாம் நம்பும்போது கடவுளுடன் ஒரு முடிவற்ற உறவு தொடங்குகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையின் நிலையற்ற கயிறுகளை விட்டுவிட்டு மிகவும் பாதுகாப்பான மற்றும் நீண்ட கால நம்பிக்கை உறவான இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை ஒப்படைக்க மாட்டீர்களா?